Hi, good morning. Welcome to Style One Pondi Bazaar, T Nagar. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கோம் ரொம்ப கிராண்டியரா. இதுலயே கொஞ்சம் சிம்பிளா இன்னுமே வித்தியாசமா பழைய ஸ்டைல் புதுசா என்ன இவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்டா இருக்க போகுது. இது வந்து எந்த ஸ்டிச்சுமே ஏர்லைன் ஸ்டிச் தான் இது. பட் ஃபுல்லா ஒர்க் பண்ணிருப்பாங்க நெட்ல. ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். வேற உள்ள வந்து வெளியிலயும் நெட்டு தான், உள்ளேயும் வந்து நெட்டு தான். மேபி ஹக்கோபா அண்ட் நெட் ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது இது இன்னுமே நம்ம பாடியோடைய ஃபிட்னஸ் எப்படியோ அதை ரொம்ப டிஃபைன் பண்ணி காமிக்கும். சின்ஸ் இதுல ரொம்ப கார்ஜியஸ் ஒர்க் இருந்தாலும் பேட்ச் ஒர்க் இருந்தாலும் நமக்கு வந்து நம்மளுடைய ஷேப் எப்படியோ நம்மளுடைய சைஸ் எப்படியோ அப்படிதான் டிஃபைன் பண்ணும். ஏன்னா இந்த மெட்டீரியலுடைய அட்வான்டேஜ் பிளஸ் எல்லாமே அதுதான். ஸோ இது ரொம்ப ஃபிட்டாக இருக்கவங்க ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கவங்க இந்த மாதிரி கலர்ஸில் இந்த மாதிரி டிசைனில் எடுக்கலாம். எப்போவுமே நமக்கு வந்து நெட் ஆர் ஹக்கோபாவில் டிசைன் பண்ணிட்டு உள்ளே வந்து லைனிங் கொடுத்துருப்பாங்க ஆர் அனாக்கலி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மொத்தமாக 2 லேயர் ஆஃப் ஹக்கோபா அண்ட் நெட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது another pretty கலெக்ஷன். பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஓவர் கோட் மாதிரி இது இருக்கு. பட் ஸ்டில் இது ஒரு ஃபுல் செட். அப்பா செம ஹெவியாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நிறைய விட்டு போன ஸ்டைல்ஸ் எல்லாம் இவால்வ் பண்ணியிருக்காங்க டிசைன்ல. இது வந்து நார்மல் ரா சில்க்ல வந்து டபேட்டா சில்க்ல ப்ராக்கெட் டிசைன்ஸ்ல வந்து நமக்கு கிராண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. வேற நீங்க எம்ப்ராய்டரி இது பேட்ச் ஒர்க், ஆனா ஒரு நெட்ல வச்சு ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்க நெக்ல. இது வந்து எப்படின்னா ஹாஃப் சாரி பாவாடை சட்டை அந்த மாதிரி தான். நம்ம எப்படி ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரியில பாக்குறோம்ல அந்த மாதிரி சல்வார்ல இந்த மாதிரி ஒரு டிசைன் இப்போ ட்ரெண்ட்ல வந்திருக்கு. ஒன் சைட் ஆஃப் த ஃபிளேர்ல மட்டும்தான் நமக்கு எம்ப்ராய்டரி ஒரு ஸ்டோன் ஒர்க் எந்த டிசைன்ஸ்னாலும் இருக்கும். அதர் சைடு வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஃபினிஷ் இருக்கும் நமக்கு. இது வந்து ஸ்டிச்டு போர்ஷன் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் பின்னாடியும் இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி அனார்கலியில் டபேட்டா சில்க்லேயோ இல்லை நம்ம ரா சில்க்லேயோ போடும்போது நல்ல புஷ்ஷுன்னு தெரியும்ல. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா பின்னாடி வந்து இவ்வளோ தூரம் ஷோல்டர்லேருந்து இங்கே வரைக்கும் நமக்கு ஒட்டி இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு அந்த ஒரு ஃப்ளேர் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடம் ஆக்வர்டாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ப்ளீட் வெர்ஷன் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க ப்ராட் நெக் வச்சு. ஸோ ஸ்லோவாக ஒரு மைனஸும் அட்வான்டேஜாக ஒரு ப்ளஸ்ஸாக ஆட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஆஸ் யூஷுவல் இதுக்கும் வந்து பேண்ட் அண்ட் ஷால் எல்லாமே உண்டு. ஃபுல் கோல்டு த்ரெட் எம்ப்ராய்டரி அண்ட் குந்தன் ஸ்டோன் ஒர்க். நெக்ஸ்ட் வந்து இது வந்து சிம்பிளர் கலெக்ஷன். எப்படி சொல்றதுன்னா இது வந்து நார்மல் ஜார்ஜெட் ஷிஃபான் இதுல இருக்கு. பட் கீழே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெடிமேட் லேஸ் தான். அதை வந்து இந்த பட்டி மேல அட்டாச் பண்ணி நமக்கு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிடையாது. பட் இங்க வந்து ஹாஃப் பீட் அண்ட் த்ரெட் எம்ப்ராய்டரி ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. வெரி க்ளோஸ் எம்ப்ராய்டரி இன்ட்ரிகேட்டா இருக்கும் ஒர்க்லாம். ஸோ ரொம்ப வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுன்றது இல்லை. ஸோ அந்த மாதிரி சிம்பிளர் கலெக்ஷன். நெக்ல ரொம்ப அழகா ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க ஹாஃப் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ இது மாதிரி சிம்பிள் கலெக்ஷனும் இருக்கு. இந்த டிசைனும் வேண்டாம் இன்னுமே ரொம்ப சிம்பிளா வேணும்னா த வெரி சிம்பிள்லேருந்து தி கிராண்ட் வரைக்கும் சல்வா கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ சிம்பிள் கலெக்ஷன்லாம் பார்த்தோம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது கிராண்ட் அண்ட் சிம்பிள் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இது வந்து யூஷுவல் அனார்கலி மாடல். எப்பவுமே கேண்டி பிங்க் அண்ட் பிரைட் ஆரஞ்சு வைப்ரண்ட் ஆரஞ்சு வந்து ஒரு காம்பினேஷன். அந்த மாதிரி அக்வா ப்ளூ அண்ட் இந்த கிரீன் வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன். ரொம்ப ஃபேரா இருக்கவங்க இதை போட்டா இன்னுமே ரொம்ப எலிவேட்டடா இருப்பாங்க. இதுல வந்து என்ன பிளஸ்னா ரொம்ப வெறும் கோல்டு ஒர்க் வச்சிருந்தாலும் இந்த கலருடைய அழகு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால அவங்க சில்வர் த்ரெட் அண்ட் கோல்ட் த்ரெட் அதுலேயே கோல்ட் ஜம்கி அண்ட் பேர்ல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்ட்ரிகேட் ஒர்க் இல்லைனாலும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி அப்படிங்கிறது ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காங்க ஃபுல்லா. இவங்க வந்து 3 போர்ஷனா டிவைட் பண்ணி இதை எம்ப்ராய்ட் பண்ணிருக்காங்க. வேற நமக்கு கீழே இந்த சல்வாருடைய பட்டிலையும் கோல்டன் சில்வர் சரி இருக்கு, டூப்ளிகேட் சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிலருக்கு வந்து ரொம்பவும் எம்ப்ராய்டரி டிசைனோ இல்லைன்னா ஸ்டோன் ஒர்க்கோ பிடிக்காது. பட் ஏதாவது ஒர்க் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ எனக்குலாம் சிக்கன் கறி ஒர்க் ரொம்ப பிடிக்கும்.
அதுதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் எம்ப்ராய்டரிக்கான ஃபர்ஸ்ட் ஒரு இது. பட் த்ரெட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சல்வார் எடுத்திருக்கேன். இது ரொம்ப பழைய ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ண ஒரு சல்வார், இது நார்மல் மெட்டீரியல் இல்லாம. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன். பட் அதுலயே இவங்க வந்து ஃபிளாட் ஃபினிஷ்னு சொல்லுவோம். இது வந்து எந்த ஷேப்புமே டிஃபைன் பண்ணிருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு முகல் கோட்ல வந்து ஒரு பீஸ் இது இப்படி இருக்கும். ஸோ அதை மட்டும் ஒர்க் பண்ணி உள்ள வந்து ஃபுல்லா நெட்டட் ரஃபிள் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரியிலேயே கொஞ்சம் கிராண்டான சல்வார். நெக்ஸ்ட் வந்து வெல்வெட் காம்பினேஷன்ல. இது சும்மா மாடலுக்காக தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். நத்திங் இவங்க தான் போடணும் அவங்க தான் போடணும்னு இல்லை. டோட்டலி அன்சைஸ் நம்ம அப்படின்னு ஃபீல் பண்ற எல்லாருமே இந்த மாடல் போடலாம். பிகாஸ் இதுல வந்து ட்ரெஸ்ஸே நல்ல புஷ்ன்னு இருக்கும், மேலேருந்து ஃபிட்டா இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லா ஃபிளேடா இருக்கும். அண்ட் வெரன் இது வந்து வெறும் நெட்ல மட்டும் சிந்தட்டிக் பிரிண்ட்னு சொல்லுவோம். இது வந்து எதனாலையுமே எம்ப்ராய்ட் பண்ணியிருக்கவோ இல்லை அட்டாச் பண்ணியிருக்கவோ மாட்டாங்க. பட் அதில் ஒரு ஃப்ளோரல் டிசைன் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சாரியில இருந்தா செல்ஃப் டிசைன் சொல்லுவோம். இந்த மாதிரி துணியில இருந்தா சிந்தட்டிக் பிரிண்ட்னு சொல்லுவோம். ஸோ கீழே மட்டும் வெல்வெட்ல எம்ப்ராய்ட் பண்ணிட்டு இங்கெல்லாம் வந்து நெட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட்டடா இருப்போமே தவிர இங்கெல்லாம் ட்ரெஸ் மீதியெல்லாம் ட்ரெஸ் பார்த்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி லேயர்ட் ஆஃப் நெட். ஸோ சிந்தட்டிக் பிரிண்ட் வித் வெல்வெட்ல ஒரு டிசைன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பிளெயின் சிந்தட்டிக் பிரிண்ட்ல கொஞ்சம் குண்டா இருக்கவங்க, ஸ்லிம்மா இருக்கணும், கொஞ்சம் கிராண்டா இருக்கணும்னா இந்த பிரிண்ட் வந்து நார்மலா நம்ம பார்க்கும்போது இது தெரியவே தெரியாது. பட் வேற லைட்லயோ இல்லை நம்ம வந்து நல்ல ஒரு பளிர் இடத்துல இருந்தோம்னா கண்டிப்பா இது ரொம்ப ஹைலைட்டா தெரியும். தட் இஸ் கால் சிந்தட்டிக் பிரிண்ட். அந்த துணிலேயே எந்த ஒர்க்குமே பண்ணாம இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் டிசைன் இருக்கும். ஸோ அதுல கட் ஒர்க் பேட்ச் அட்டாச் பண்ணிருக்காங்க. சிம்பிள் அண்ட் நீட். இது அனார்கலி ஸ்டிச்ல டாப் இருக்கு. பட் இதோடைய பேண்ட் வந்து நார்மல் ஜார்ஜெட்ல பேரலல் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது ஃபுல் கவுன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த பேரலல் ஃபினிஷ் ரொம்ப அழகா இருக்கும் இதுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இவ்வளோ வைட் ரேஞ்சையும் ஒரே நாள்ல சொல்லி முடிக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நாளைக்கே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு.